வணக்கம். திடீர்னு இந்த தேர்தல் நேரத்துல நிறைய இளைஞர்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. எங்கடா சாமி இவ்வளவு நாளா இருந்தீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்மள திக்குமுக்காட வச்சுட்டாங்க. இப்ப ஆதரவு கொடுக்கிற இந்த பெருவாரியான இளைஞர்களுக்கு நான் பேசுற நிறைய பேர்கிட்ட திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்கள் 5 விஷயங்கள். அப்படி அண்ணன் சீமான் அவரிடத்துல அவர்கள் பளிச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த 5 விஷயங்களை நாம இப்ப பளிச்சுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம அதை ஏன் பார்க்கணும்னா, இன்றைய இளைய தலைமுறையினர் மோசமானவங்க கிடையாது, நல்ல இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த காணொலி. எப்பயும் போல மறக்காம நம்ம சேனலை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். நம்ம பேசின எல்லா இளைஞர்களும் முதல்ல சொன்ன விஷயம், தமிழ்நாட்டிலேயே வட இந்தியாவிலிருந்து வருகிற தொழிலாளர்களால தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பிரச்சனை, பேசுற ஒரே ஆளு, தைரியமா பேசுற ஆளு அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. நீ எனக்கு போடுறீங்க இல்லைன்னா வட இந்தியா உடனே போடுமா, அப்புறம் என்ன தேடுவேன். என்னை மாதிரி ராமநாதத்துக்கு காட்டானால்தான் தெரிவிக்க முடியும். அங்கிருந்து இப்படி வருதுல ட்ரெயின், இங்கிருந்து அப்படி போகும். அந்த அளவுக்கு வட இந்தியர்களுடைய பிரச்சனையை போல்டா பேசுறவர் சீமான் தான். அவர் வந்தாதான் இந்த வடக்கன் பிரச்சனையை சரி பண்ண முடியும் இன்றைய இளைஞர்கள் நம்புறாங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா எல்லா இளைஞர்களுமே குடியாரங்க, ஊதாரிங்க அப்படிலாம் இல்ல. 12வது படிக்கிறவன், காலேஜ் படிக்கிற பையன் தான் நினைக்கிறான், நம்ம படிச்சா நமக்கு வேலை கிடைக்குமான்னு நினைக்கிறான். அப்ப வேலை கிடைக்குமானா அப்ப வட இந்தியர்கள் வந்துட்டே இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அப்ப இந்த பிரச்சனை எப்படி மாறும்? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். அதுக்கு ஒரே வழி, சீமான் வந்தாதான் அதுக்கு ஒரு போல்டான நடவடிக்கை எடுப்பாரு. அவரு ஒருத்தர் மட்டும்தான் இதை தைரியமா பேசுறாரு அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. அதை என்னால தெளிவா பார்க்க முடியுது. முக்கியமா இந்த திராவிட கட்சிகள் எப்பயுமே அதை பத்தி பேசவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு 5 வருஷம் ஆட்சியில் இருக்கணும், அவ்வளவுதானே தவிர கோயம்புத்தூர்லயோ திருப்பூர்லயோ நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம போனா அதை பத்தி அவங்க கவலைப்படுறதே இல்லை. எப்படியோ தொழில் நடந்தா சரி, வரி வந்தா சரி, கவர்மெண்ட்டை நடத்தி அவங்க ஆட்சியை நடத்தினா போதும், அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தா போதும், அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள் நினைக்கிறாங்களே தவிர எந்த ஒரு அரசியல் தலைவனும் எந்த ஒரு அரசும் வடக்குல இருந்து வர்றவங்களுடைய பாதிப்பை இவ்வளவு போல்டா பேசுறது இல்லைங்கிறது இன்றைய இளைய தலைமுறை இடத்துல தெளிவா உணர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது 2வது விஷயம், எந்த ஒரு அரசியல் தலைவனும் இவ்வளவு போல்டா சொல்லாத ஒரு விஷயம், நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதிகம் இருந்தாலும் தூக்கிட்டு இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். நீங்க அண்ணன் வந்தவன நீங்க வாட்டுக்கு ராத்திரில தனியா போங்க, எவனா தொட்டானான்னு பாப்போம். ஒரு பெண் நள்ளிரவுல பயணம் பண்ணுவா, தனியா போவா, ஒரு பய தொட மாட்டான். என்னுடைய பெண் பிள்ளைகளை தொட்டா உன்னை நான் போடுவேண்டா அப்படின்னு யாருமே சொன்னதே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே பாலியல் குற்றங்களுக்காக பேசுவாங்க, எல்லாருமே அதுக்காக போராட்டம் பண்ணுவாங்க, எல்லாருமே அதை தப்புன்னு சொல்லுவாங்க, தண்டனை கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா பெண் பிள்ளைகளை தொட்டா நான் எனக்கு பிரச்சனை வந்துடும், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து தைரியமா எந்த விதமான சட்ட சிக்கல்களை பத்தி யோசிக்காம, நான் ஆட்சிக்கு வந்தா எந்த ஒரு பொம்பளை பிள்ளை எவனும் தொட முடியாது, தொட்டா இருக்க முடியாது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது மிகப்பெரிய ஒரு வீச்சை இளைஞர்கள் மத்தியில போயிருக்கிறதா என்னால தெளிவா பார்க்க முடியுது. நிறைய பேர் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும்னா சீமான் ஆட்சிக்கு வந்தாதான் முடியும், இவர் சட்டமன்றத்துக்குள்ள போனாதான் முடியும், இவர் மாதிரி தைரியமா அந்த மாதிரி விஷயங்களை பேசுற யாருமே கிடையாது. இப்ப இல்ல, கட்சி ஆரம்பிச்ச நாள் முதற்கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை, தொட்டா பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியணும், இதுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான். அந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புல முக்கியத்துவம் கொடுக்கிற, அதை செயலாக்கம் கொடுக்கிற, அதுக்காக திட்டம் வைத்திருக்கிற ஒரே அரசியல் தலைவன் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தாங்கிறத இன்றைய இளைஞர்கள் புரிஞ்சிருக்கிறத அவங்க கிட்ட நம்ம பேசும்போது, அவங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது, அவங்களுடைய பேட்டிகளை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்தது 3வது, ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு வசனம், சாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம். இது சின்ன பிள்ளைங்க, அதாவது 1வது 2வது படிக்கிற பிள்ளைங்க கிட்ட கூட இந்த வசனம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு சாதிய வேறுபாடு நிறைய இருக்கு, இளைஞர்கள் இருக்குதுன்னு 10ஆம் பொதுவா எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அது உண்மையே கிடையாது. சாதி இருக்குது, சாதி வேறுபாடு இருக்குது.
அது எங்க இருக்குன்னா அது வந்து பெரியவங்க கிட்ட தான் அதிகமா இருக்க தவிர இன்னைக்கு படித்து கொண்டு இருக்கிற, வேலை தேடி கொண்டு இருக்கிற, ஒன்னோடு ஒன்னா அன்பா பழகுற, வேறுபாடு இல்லாமல் பழகுற இளைஞர்கள் தான் அதிகம். அப்ப அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, அரசியல் தலைவர்கள்ல சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கணும் பழகவே மாட்டோம், சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு தீட்டு அப்படின்னு ஒரு போட்டார் பாரு சீமான் அவர்கள். இந்த மாதிரி ஒரு வார்த்தைய இந்தியாவுல உலகத்துல எந்த ஒரு தலைவனாலும் சொல்லவே முடியாது. சாதி பார்க்கிற மாதிரி தான் ஓட்டு எனக்கு போடாத அப்படின்னு சொல்ற ஒரே துணிச்சல் தைரியம் உள்ள தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இது இந்த இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வீச்சை கொண்டு போயிருக்குது. அதை என்னால தெளிவா பார்க்க முடியுது. யாருகிட்ட கேட்டாலும், எந்த ஒரு இளைஞர்கிட்ட கேட்டாலும், கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு இளைஞர்கிட்ட கேட்டா கூட அவங்க உடனடியா சொல்ற விஷயம், சீமானன் சொன்ன ஒரு வசனம் சொல்லுங்கன்னு சொன்னா உடனே சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கணும் பழக மாட்டோம் அப்படின்னு பழிச்சுன்னு சொல்றாங்க. அது ஒரு வசனம் மட்டுமா இல்லாம எல்லாரோட மனசுலயும் போயிருக்குது. எந்த அரசு தலைவரும் அதை சொல்ல மாட்டாங்களே, எந்த அரசியல் தலைவரும் சாதி பார்க்கறது எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்ல மாட்டாங்களே. ஆனா இவரு இப்படி சொல்றாரு, அவரு ஒரு வித்தியாசமா இருக்காரு, இவர் போல்டா அடிக்கிறாரு, இவர் வந்து ஒரு புரட்சிகரமா பேசுறாரு, அதனால இவர் வந்து சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. இந்த வசனம், இந்த ஒரு தத்துவம் இன்றைய இளைய தலைமுறை மத்தியில வந்து நமக்கு போய் சேர்ந்திருக்கிறது தெளிவா புரியுது. இளைஞர்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அடுத்தது 4வதான விஷயம், டாஸ்மார்க்கை நான் மூடிடுவேன் அப்படின்னு நான் சீமான் அவர்கள் சொன்னது. டாஸ்மார்க்கு பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, கோயிலில் ஊற்றுற புனித நீர், அது போதை பொருளாக இல்லை. இதுக்கெல்லாம் என்ன பேர்? திராவிட மாடல். அதாவது குடிச்சிட்டு உதவியா சுத்துற இளைஞர்கள் இருக்கிறான், இல்லைன்னா சொல்ல வரல. ஆனா பெரும்பாலான இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. படிச்சு முடிச்சவன் நமக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவன் வந்து என்ன நினைக்கிறான், தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த அரசியல்வாதியுமே நான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். இப்ப கட்சி ஆரம்பிச்ச விஜய் முதற்கொண்டு நான் வந்தா டாஸ்மார்க் முடிடுவேன்னு சொல்ல மாட்டாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் சொன்னாரு, இப்ப சொல்ல மாட்டாரு. கனிமொழி முதல்ல சொன்னாங்க, இப்ப சொல்றது இல்ல. எடப்பாடி சுத்தமா சொல்றதே இல்ல. எந்த அரசியல் கட்சி தலைவரும் நான் வந்தா மூடிடுவேன்னு சொல்றதே இல்ல. டாஸ்மார்க் வந்தா மூடிடுவேன்னு மூச்சுக்கு 300 தடவை போற பக்கமெல்லாம் பேசுற ஒரு தலைவர் யாருன்னா அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான். இது இந்த இளைஞர்கள் வந்து பாக்குறாங்க. மற்ற தலைவர்களோடு இவரு அண்ணன் சீமானவர்கள் ஒப்பிட்டு பாக்குறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவர் வந்தாதான் இந்த குடிப்பழக்கம் ஒழியும் அப்படின்னு இளைஞர்கள் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெரியவங்க தான் டாஸ்மார்க் மூடணும்னு சொல்லுவாங்க. ஆனா இளைஞர்கள் வந்து டாஸ்மார்க் மூடுறத பத்தி பேசும்போது ரொம்ப மனசுக்கு ஆறுதலா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நல்ல இளைஞர்கள் இருக்கிறான், ஒழுக்கமான இளைஞர்கள் இருக்கிறான், அவன் நம்ம நாடு ஒழுக்கமானு நினைக்கிறான், நம்ம நாடு நல்லா இருக்கணும், இளைஞர் சமுதாயம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற இளைஞர்களும் இருக்கிறாங்கிறது இப்ப நடந்து கொண்டு இருக்கிற இந்த புரட்சியில நல்லா தெரியுது. இவ்வளவு புரிதலோடு எப்படி இது சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு வகையில ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அடுத்தது 5வது விஷயம், தனித்து கலங்கான்றது. நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, நான் தனிச்சு தான் போட்டிடுவேன். உங்களை நம்பி நிப்பேன். அவரோட போய் நில்லு, இவரோட போய் நில்லு, சுவரோட கூட போய் நிப்பேன், எவரோடும் நிக்க மாட்டேன். யாரோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்ற ஒரே தலைவன் சீமான் தான் அப்படிங்கிறது இன்றைய இளைய தலைமுறையிடத்துல மிகப்பெரிய ஒரு ரீச் கொண்டு போயிருக்குது. காரணம், சமீபத்துல கட்சி ஆரம்பித்த விஜய் கூட யாராவது வருவாங்க இல்லையா, நம்ம ஆதரவு தருவோம் இல்லையா, நம்ம அரவணைக்கிறதானே பழக்கம் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கும் போதே துண்டு போட்டு வச்சாரு. 1% ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சி கூட இன்னைக்கு சூழ்நிலைக்கு கூட்டணி பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க, கூட்டணி சேராம இருக்க மாட்டாங்க. அது கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், வேல்முருகனா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நம்ம தனியா நின்னா ஜெயிக்க முடியாது, கூட்டணி சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ற அரசியல் தலைவர் இருக்கிற இந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் யாரோட கூட்டணி இல்லையா, நாங்க வந்து புலிக்கூட்டம், நாங்க தனியா தான் நிற்போம், தனிச்சுதான் போட்டி போடுவோம், 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு வந்து நாங்க விலை போக மாட்டோம், எங்களுக்கு வந்து 1 சீட்டு 2 சீட்டு வேணாம், நாங்க செய்ய நினைச்சதை செய்யணும்னா எனக்கு இந்த நாடு வேணும், எனக்கு இந்த ஆட்சி அதிகாரம் வேணும், அப்பதான் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு, சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த இளைய சமுதாயத்தின் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டாக்குது. ஏன் இப்படி பேசுறாரு, இவர் மட்டும் தனிச்சிருக்காரு, இவர் மட்டும் வந்து கூட்டணியை பத்தி பேச மாட்டாரு, சீட்டு பங்கீடு எல்லாம் போக மாட்டாரு, அப்ப இவரையும் நிறைய பேர் கூப்பிட்டு இருப்பாங்கல்ல, இவருக்கும் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இவருக்கு ஒரு 50 சீட்டு துணை முதல்வர் சொல்லியிருப்பாங்கல்ல, 8% ஓட்டு வச்சிருக்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்லாம இருப்பாங்களா அப்படின்னு எல்லா கேள்விகளும் இளைய சமுதாயத்துல இருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது.
அதை வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்ல பார்க்க முடியுது, அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது, நான் உரையாடுகிற இடத்துல அதை பார்க்க முடியுது. அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது இந்த இளைய சமுதாயத்தின் மத்தியில வந்து ஒரு ஈர்ப்பு கொடுத்திருக்கு. திராவிடத்துக்கு மாற்று இவர் தான், ஒரு மாற்று சக்தி இவர் தான், ஒரு மாற்று அரசியல் இவரால் தான் கொடுக்க முடியும். எல்லா கட்சியும் சரியில்லை, நான் வந்து எல்லாத்தையும் மாத்த போறேன்னு ஒருத்தர் சொன்னா அவங்க வித்தியாசமானவங்களா இருக்கணும்ல, அவங்க சீர்திருத்த திருப்பி செய்யக்கூடாதுல்ல, அப்பதானே அவனால மாற்றத்தை கொண்டு வர முடியும். அததான் சீமான் அவர்கள் வந்து தனித்துவமா அதை சொல்லிட்டே இருக்காரு. தூரத்துல நின்று பாக்குற இந்த இளைய சமுதாயம், இந்த இளைஞர்கள், இந்த சின்ன பசங்க, இந்த 2K கிட்ஸ் இவங்க எல்லாம் பார்க்கும்போது அவர் தனியா தெரிகிறாரு. 234 தொகுதிக்கும் வந்து வேட்பாளரை போட்டிருக்காரு. ஆண்களுக்கு பாதி, பெண்களுக்கு பாதி கொடுத்திருக்காரு. எல்லாம் படிச்சவனுக்கு கொடுத்திருக்காரு. யார் மேலும் மிகப்பெரிய குற்ற பின்னணி இல்ல. எல்லாமே வந்து பயங்கரமா பேசுறான். 234 வேட்பாளர்களுமே வந்து கருத்தா பேசுறான், பாயிண்டா அடிக்கிறான். அப்ப வந்து இத வந்து வேடிக்கை பார்க்கிற, யூடியூப்ல பார்க்கிற, தொலைக்காட்சியில பார்க்கிற இந்த இளைய சமுதாயம் வந்து இவனுக்குள்ள ஏதோ இருக்குதுப்பா, இந்த சீமானுக்குள்ள ஏதோ இருக்குதுப்பா, இந்த கட்சி வந்து ஏதோ வித்தியாசமா பண்றாங்கப்பா, இவங்க வந்தாதான் எல்லாம் மாறும்பா, இவங்க வந்தாதான் வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்பா, இவங்க வந்தாதான் ஊழல் ஒழியும்பா, இவன் வந்தாதான் மழையில காப்பான், இவன் வந்தாதான் மணல் திட்டுறதை வந்து தடுத்து நிறுத்துவான், இவன் வந்தாதான் எல்லா இலவச கல்வி, இந்த தூய குடிநீர் கிடைக்கும், இவன் வந்தாதான் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கிடைக்கிற அந்த ஒரு மருத்துவ வசதி ஏழைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் நம்புறதுக்கான காரணம் தனிச்சே நின்று எல்லா கட்சிகளிடத்திலிருந்தும் வேறுபடுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் தன்னை காட்டுறது அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை இந்த சேனலின் வளர்ச்சிக்கு இந்த QR கோடை பயன்படுத்தி அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்து தான் இருக்கு. ஆனா நான் சந்தித்த, நான் பார்த்த, நான் உணர்ந்த, நான் கேட்ட பல பாயிண்ட்ல இந்த 5 பாயிண்ட் தான் வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருந்தத என்னால உணர முடிஞ்சுது. அப்ப நிச்சயமா நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குது. இந்த இளைஞர்களை பார்த்து இன்னும் பல இளைஞர்கள் வந்து திரும்புவாங்கன்னு நாமெல்லாம் நம்ப முடியும். ஒரு புரட்சி, அமைதி புரட்சி இருக்குது. நிச்சயம் 2026 தேர்தல்ல இந்த மாற்றம், இதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. சட்டசபைக்குள்ள அவன் சீமான் அவர்களும் இன்னும் அவருடைய தம்பி தங்கிகளும் நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் உள்ள போவாங்கிறது இந்த இளைஞர்களுடைய எழுச்சி, இந்த இளைஞர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. நிச்சயம் வெற்றி பெறுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.